அண்மை செய்தி. தொடர் மழை காரணமாக விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்திற்குள் மழைநீர் தேங்கி கடல் போல் காட்சியளிக்கும் நிலையில் மழைநீரில் பேருந்துகளை இயக்குவதில் ஓட்டுநர்கள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் அருண். கடல் போல விழுப்புரம் பேருந்து நிலையம் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. பயணிகளும் பேருந்து ஓட்டுநர்களும் வாகன ஓட்டிகளும் வாகனத்தில் செல்ல முடியாமல் உயிருக்கு பயந்து செல்ல வேண்டிய அவல நிலைக்கு விழுப்புரம் மாவட்ட நிர்வாகம் ஸ்தம்பிக்க வைத்திருக்கிறது. ஸ்டாலினுடைய திமுக அரசு மழை கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதில் முற்றிலுமாக தோல்வி அடைந்திருப்பதாக விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு பேருந்து ஓட்டுநர்கள், தனியார் பேருந்து ஓட்டுநர்கள், வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். விழுப்புரம் மாவட்டம் முழுமையாக இரவு முழுவதும் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கனமழையின் தாக்கத்தின் காரணமாக பேருந்து நிலையம் முழுவதுமாக மழைநீர் தேங்கி கடல் போல காட்சியளிக்கிறது. மழைநீர் தேங்கி இருப்பதன் காரணமாக பேருந்துகளை வெளியே எடுத்துச் செல்வதிலும் பொதுமக்கள் பயணிகள் சென்று பேருந்தில் ஏறுவதிலும் குறிப்பாக ஊனமுற்றவர்கள், குழந்தைகள், அதே போன்று கர்ப்பிணி பெண்கள் என பேருந்து நிலையத்திற்கு உள்ளே செல்வதில் மிகப்பெரிய சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். நோய்வாய்ப்பட்டவர்கள் தண்ணீரில் இறங்கி செல்வதற்கும் வயதானவர்கள் இறங்கி செல்வதற்கும் உயிரை கையிலே பிடித்துக் கொண்டு பயந்து நடுங்கி செல்ல வேண்டிய அவலநிலைக்கு இந்த அரசு தள்ளி இருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அதே போன்று அரசு பேருந்து ஓட்டுநர்கள் கூட தங்களுடைய இயல்பான நிலையில் பேருந்துகளை இயக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக அவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். ஏறக்குறைய 2 அடிக்கு மேல் தண்ணீர் தேங்குவதால் அந்த பகுதியிலே பேருந்துகள் இயக்குவதில் மிகப்பெரிய சவாலாக இருப்பதாகவும், வாகனங்கள் ஓட்டுவதில் சவாலாக இருப்பதாகவும், உள்ளே சென்று பேருந்துகள் ஏறுவதற்கு மிகப்பெரிய சவாலாக இருப்பதாகவும் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகம் குறிப்பாக இதுபோன்று பேருந்து நிலையங்களில் தண்ணீர் தேங்குவதை முழுமையாக அப்புறப்படுத்தி வாகன ஓட்டிகளுக்கும் அதேபோன்று பயணிகளுக்கும் அவர்களுக்கு ஏற்றவாறு செல்லுவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டிருக்க வேண்டும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளாத காரணத்தினாலேயே இதுபோன்ற மிகப்பெரிய அவலத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதாக அவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், குறிப்பாக ஏராளமான பயணிகள் வந்து செல்லக்கூடிய அந்த பயணிகளுடைய பிரச்சனை மிகப்பெரிய அளவிலே பாதிப்படைந்திருப்பதாகவும், இதனால் மக்கள் செல்ல முடியாத ஒரு துயரத்துக்கு ஆளாக்கப்பட்டிருப்பதாகவும், பேருந்துகளை எடுத்துச் செல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும், ஒட்டுமொத்தமாக ஸ்தம்பித்து போயிருப்பதாகவும், விழுப்புரம் மாவட்ட பேருந்து நிலையம் முழுமையாக மழைநீர் 2 அடிக்கு மேல் தேங்கி இருப்பதாகவும் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சம்பவத்தை பொறுத்த அளவிற்கு அதாவது அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருக்கிற போது திண்டிவனம் அருகே அந்த பேருந்து அதாவது தேசிய நெடுஞ்சாலையிலேயே கவிழ்ந்திருக்கிறது. அந்த பேருந்திலே சென்ற 30 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். இது போன்ற ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய, இது போன்ற விபத்தை ஏற்படுத்தக்கூடிய, இது போன்ற மிகப்பெரிய உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நிலைக்கு பேருந்துகளை இயக்குவதும் பேருந்துகளை பராமரிப்பாமல் இருப்பதும் அது ஒரு பக்கம் துயரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது அரசு பேருந்தை நம்பியே இருக்கக்கூடிய, அரசு பேருந்துகள் பயணிப்பதையே தங்களுடைய பணியாக, தங்களுடைய வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், கல்லூரிகளுக்கு செல்லக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடியவருடைய உயிரை துச்சமென இந்த அரசு மதிக்காமல் அவருடைய உயிரை பாதுகாப்பதற்கான, அவர்களுடைய உயிரை பராமரிப்பதற்கான அரசு பேருந்துகளை முறையாக இயக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமாக விழுப்புரம் பேருந்து நிலையம் கடல் போல காட்சியளிக்கிறது. அந்த தண்ணீர் எப்போது வடியும், எங்கள் கண்ணீர் எப்போது நிறுத்தும் என்கிற அவலநிலையோடு வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அங்கே தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.